ஹைவேஸ் இது வந்து ஜென்ரல் கொஷின்ஸ் இப்போ பார்க்கலாம். 50 ஒன்றாவது வந்து அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மழைக்காடு ஆகும். இதனை டேஷ் என்று கூறுவர். வில்லியம் பியூமாண்ட் என்பவர் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவார். இவர் டேஷ் என்று அறியப்படுவார். மூணாவது கிளைகாலிசிஸ் நடைபெறும் இடம். 104வது கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. பிரயோபைட் தாவரங்கள் மண்ணரிப்பை தடுக்கிறது. ஸ்பாக்னம் அதிக பொருளாதார மதிப்புடையவை. அதுக்கான காரணம் ஸ்பாக்னம் அதிக நீரை உறிஞ்சக்கூடியது, எனவே பண்ணை நாற்றங்கால்களில் பயன்படுத்தப்படுகிறது. பீச் என்ற நிலக்கரையை போன்று விலை மதிப்புடைய எரிபொருள் ஸ்பாக்னத்திலிருந்து தான் பெறப்படுகிறது. 105வது அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம். 106வது பொட்டாஷ் படிகாரம் என்பது டேஷ் கலந்த கலவையாகும். 107வது NPK என்பது. இதெல்லாம் பேசிக்காக நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். 108வது செரஸ் என்பது. 109வது புவியில் M நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறை மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 110வது பின்வருவனவற்றை பொறுத்துக. உராய்வு பற்றி கேட்டிருக்காங்க. நிலை உராய்வு, இயக்க உராய்வு, உருளும் உராய்வு, திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு. 111வது முதல் உலக பொருட்காட்சி நடைபெறும் இடம் டேஷ் மற்றும் டேஷ். இடம் மற்றும் ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. உலக முதல் பொருட்காட்சி. 112வது 2022ஆம் ஆண்டில் எந்த நாடு உக்ரைன் போரில் ஈடுபட்டது? இது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கீழே காணப்படுபவையில் சரியாக பொருத்தப்பட்டுள்ள ஜோடி எது எவைன்னு கேட்டிருக்காங்க. தேசிய இளைஞர் தினம், தேசிய பெண் குழந்தைகள் தினம், தேசிய வாக்காளர் தினம், பிரவாசி பாரதிய திவாஸ். நூற்றி 14வது பாருங்கள். தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட மிட்டாய் கோவில்பட்டி கடலை மிட்டாய்களுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மிட்டாய் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கடலை மிட்டாய் கடலை பருப்பிக்கு எந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க, அது எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 115வது 44வது சதுரங்க ஒலிம்பியாட் சென்னையில் டேஷில் நடந்தது. ஸோ அது சென்னையில் நடந்ததுனால இந்த ஜிகே கொஷின் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. 116வது இந்திய அரசு புதிய மத்திய பல்கலைக்கழகத்தை எங்கே நிறுவுவதாக அறிவித்தது? இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பல்கலைக்கழகம் இந்திய அரசு நிறுவனதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. 117வது கொஷின் தவறாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் கட்சி, இந்த பக்கம் சின்னம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து 2023 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 118வது கொஷின் இந்தியாவின் அண்மைக்கால மீக்கணினி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் அண்மைக்கால மீக்கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். 119வது பார்க்கலாம். கீழ்கண்ட மலைகளை அதன் அமைந்துள்ள இடங்களோடு பொறுத்துக. ஸோ விழுப்புரம், பெரம்பலூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த இடத்துல இருக்கிற மலையை பற்றி கேட்டிருக்காங்க. 120வது பாருங்கள். சாம்பார் ஏரி, புலிக்காட்டு ஏரி, சிலிக்கா ஏரி, வேப்பநாடு ஏரி. இது வந்து 10th புக்கில் இருக்கும். ஸோ படித்தவங்களுக்கு இது தெரியும். ஸோ எல்லாமே புக்லேருந்தும் கேட்டிருக்காங்க.
அதேமாதிரி நியூஸ் பேப்பர் படிச்சிங்கன்னா அதிலேருந்து கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலம் பயனடைகின்றன? இதுவுமே புக்கில் தான் இருக்குது. இந்த கொஷின் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளனா குஜராத்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷினாகவும் ஒரு 10 கொஷின் இதில் இருக்குங்க. இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இது. இதுவுமே 10th புக்கில் தான் இருக்குது. படித்தவங்களுக்கு இது தெரியும். ஸோ இதுவுமே ஈஸியான கொஷின் தான். கண்டிப்பாக அதை பார்த்தோன்னே இந்த கொஷின் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 10th புக்கு கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நிறைய 10th புக்லேருந்து கேட்டிருக்காங்க. 124வது கொஷின் ரயில் மண்டலங்கள் மற்றும் தலைமையிடம் கேட்டிருக்காங்க. இதுவுமே புக்கில் தான் இருக்குது. இதுக்கு ஷார்ட்கட்ஸ் கூட நிறைய யூடியூப் சேனல் போட்டிருப்பாங்க. ஸோ பாருங்கள். இல்லைன்னா நான் திருப்பி அந்த ஷார்ட்கட்ஸ் நானும் போடுறேன். ஸோ இதுவுமே 10th புக்கில் தான் இருக்குது. 125வது கொஷின் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷினுங்க. அதான் சொன்னேன்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக்கான கொஷினே ஒரு 10 கொஷினுக்கு இருக்கும். 126வது கொஷின் மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் ஒய்சாலர், யாதவர், காகத்தியர், பல்லவர். இதுவுமே புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான். ஸோ இது எதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். 127வது குத்புதிக் ஐபக்கை என்னன்னு கூப்பிடுவாங்க? இல்துமிஷை என்னன்னு கூப்பிடுவாங்க? முகதுமை பின் துக்ளக், பெருஷா துக்ளக், இவங்களாம் என்னென்ன அறிமுகப்படுத்தினாங்க அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதிலுமே நம்மளுக்கு வந்து ஒரு 2 கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் மீது நம்ம எப்படி ஒமிட் பண்ணலாம் அப்படின்றது தெரியும். ஸோ இதுவுமே ஈஸியான கொஷின் தான். நம்ம எல்லாருமே பாபர் ரிலேட்டடாக படிச்சிருப்போம். பட் பாபர் ஆப்கானியர்களுக்கு எதிராக மேற்கொண்ட இறுதி போர் எது? நிறைய போர் அதில் கொடுத்துருப்பாங்க. பட் இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்கன்ட்டு தெரியல. இதை பாருங்கள். இந்த கொஷின் அதுலேருந்து எடுத்திருக்காங்க. பாபர் அந்த லெசன்லேருந்து ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஓல்டு கொஷின் பேப்பர் பார்க்க சொல்ல நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். காக்ரா போர்னு சொல்லியிருக்காங்க. திடீர்னு நெக்ஸ்ட் இயர் நம்மளுக்கு காக்ரா போர் எந்த ஆண்டுன்னு கூட கேட்கலாம். ஸோ அதை நான் சைடில் எழுதியிருக்கேன். இல்லை நீங்கள் புக்கில் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் அதையுமே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி ஒன்றாலும் கேட்கலாம். இந்த 4 போர் கொடுத்துட்டா அதோட இயர்ஸ் கூட நம்மளை மேட்ச் பண்ணி கேட்க சொல்லலாம். ஸோ ஒரு கொஷின் படிக்க சொல்ல அந்த ஃபுல் லெசனும் அதோட ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கும் கவர் ஆகிடும் சிலபஸ். 129வது கொஷின் பாருங்கள். டேஷின் காசாக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. ஆன்சர் சொல்லியிருக்காங்க. காசாக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. யாருடைய காசாக்குடி செப்பேடு? 130வது கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது, பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. பட் ரெண்டுமே வந்து தவறுன்றது ஆன்சராக இருக்குது. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா 7th புக்கில் இருக்கும், 3rd டேர்ம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இங்கே எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள். பல்லவர் வந்து குடைவரை கோயிலுக்கு வந்து புகழ் பெற்றது. அதேமாதிரி முற்கால சோழர்கள் தான் விமானங்களுக்கு பெயர் பெற்றவர்கள். பிற்கால சோழர்கள் தான் பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கு பெயர் பெற்றவர்கள். அதே மாதிரி விஜயநகரம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் கட்டுறதுல அவங்க புகழ் பெற்றவங்க. இப்போ நவீன காலத்தில் வந்து பிரகாரம் கட்டுறதுல நம்ம வந்து புகழ் பெற்றிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே தவறு. ஸோ அந்த மாதிரி படிக்க சொல்ல அதோட ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க.